ஆனால் டேட்டூ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது ஒரு கொஷின் இது. ஸோ இந்த கொஷினுக்கு நான் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து உன்னோட சாய்ஸ் தம்பி, உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறப்ப இவ்வளோ நாள் நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப இட் வாஸ் லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் ப்ராசஸ் இது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வர்ச்சுவல்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் வேளச்சேரியில், ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் 3rd ஃப்ளோரில். அண்ட் அங்கே தான் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஸ்டுடியோ வீடியோஸ் எல்லாம் அங்கே தான் பண்ணோம். இப்போ நிறைய பேர் வந்து அங்கே பாட்காஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பாட்காஸ்ட் பண்ணணும், இல்லை வீடியோ ஷூட்டு, ப்ராடக்ட் ஷூட் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தே வில் ஹெல்ப் யூ வித் எவ்ரிதிங். அண்ட் ஆல்சோ அவங்க சோஷியல் மீடியா பிராண்டிங் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ செக் இட் அவுட். ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து டேட்டூ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது. ஸோ சிம்பிள் ஆன்சர் வந்து இட் இஸ் யுவர் சாய்ஸ். மிச்ச பேசுறது எல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் நான் ஏன் பண்ணல அப்படின்றது தான். பட் ஜென்ரலாக இட் இஸ் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு பண்ணணும்னு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இட்ஸ் யுவர் பாடிங்க. ஸோ உங்களோட ரைட்ஸ் தான் அது. பட் டேட்டூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், ஜஸ்ட் டெக்னிக்கல் திங்ஸ், அதுக்கப்புறம் வந்து வில் கோ டு தி ரெஸ்ட் ஆஃப் தி டாபிக். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த டேட்டூ பண்ணுறவங்க, ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸே 1-2 பேர் ரிக்ரெட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு டேட்டூ பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இப்போ போய் பண்ணிட்டு வரேன் டேட்டூ அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பண்ணிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரெக்ரெட்டில் தான் போய் முடியும். அது வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு ஸ்டிக்கர் அதை ஒட்டிட்டு எடுத்துடலாம், ஸோ நம்ம சும்மா ஜாலியாக சின்னதாக ஒன்று பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாதுங்க. டேட்டூ நீங்கள் பண்ணுறது வந்து மோஸ்ட் பீப்புள் வந்து அதை எடுக்கிறதுக்கு காசு செலவு பண்ணணும். ஸோ அதனால் எடுக்காமல் தான் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கடையில் போய் டேட்டூ பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கடையில் போயிட்டு எனக்கு ஏதோ ஒரு டேட்டூ பண்ணுங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா முக்கால்வாசி அது வந்து ரெக்ரெட்டில் தான் போய் முடியும். அதனால் உங்களுக்கு பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா உங்களோட ஆர்ட் ஒர்க் என்ன வேணும், அதோட ஸ்டென்சில் செக் பண்ணுங்கள். அண்ட் முதல்ல ஆர்டிஸ்டோட ஒர்க்கை செக் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல அந்த டேட்டூ ஷாப்பில் போயிட்டு அவங்க பண்ணுறப்ப அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட பேஷன்ஸ் லெவல் இது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். இதெல்லாம் செக் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு டேட்டூ பண்ணணும்னு போயிடாதீங்க. அண்ட் ஆல்சோ another thing வந்து இட் டேக்ஸ் ஹவர்ஸ். அது ரொம்ப நேரம் ஆகும், அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸில் வந்து உங்களால் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா சில பேர் வந்து பாதியிலே எந்திரிச்சு போயிட்டு நான் இன்னொரு நாள் வரேன், இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் உங்களால் முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எது பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் அந்த ஆர்ட் ஒர்க், அந்த ஸ்டென்சில் ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் வீட்டில், உங்கள் டெஸ்க்டாப்பில், உங்கள் ஃபோனோட வால்பேப்பராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா உங்கள் கையில் டேட்டூ ஒட்டினதுக்கப்புறம் அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் அது பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, எடுக்கிறதுக்கு காசு செலவு பண்ணணும். டேட்டூ ரிமூவல் வந்து காசு செலவு பண்ணணும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் அது ஸ்கார்ஸ் கூட விழும். சின்னதாக மைக்ரோ நீட்லிங் தானே, ஸோ அதனால் ஸ்கார்ஸ் கூட விழும். அதெல்லாம் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நெவர் ட்ரை டு ஃபைண்ட் த சீப்பஸ்ட் டேட்டூ பிளேஸ். இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன் அண்ட் ஆல்சோ ஒரு ரெக்கமெண்டடான ஒரு டிப்புன்னு நான் சொல்லுவேன். இது நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் சீப்பஸ்ட் அப்படின்னு நீங்கள் போகிறப்ப ஒரு இடத்துல நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன்ஷிப் கூட வந்து ஈக்குவலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. மேபி இவங்க வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பே பண்ணுறாங்கன்னா, ஒருத்தங்களுக்கு salary பே பண்ணுறாங்கன்னா they would have been a better artist. That's first thing. ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் சப்ஸ்டாண்டர்ட் இங்க். இங்க்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் இங்க் இருக்குது. மெட்டல், நான் மெட்டாலிக், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இங்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இங்க்ஸ்லாம் வந்து சர்ஜிக்கல் இங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து சில பேருக்கு வந்து டேட்டூ பண்ணுவாங்க, கால்டு SMP அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் மைக்ரோ நீட்லிங் அப்படின்ற மாதிரி வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டு தலையில் வந்து முடி இருக்கிற மாதிரி டென்ஸாக காட்டுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் டேட்டூ இங்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து சர்ஜிக்கல் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒன்று இருக்குது. ஸோ பெரிய கிளினிக்ஸில் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இங்கோட காஸ்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் உங்க நீங்கள் எந்த அளவுக்கு டேட்டூக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு. ஸோ another மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் சீப்பஸ்ட் டேட்டூ பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணி போகிறப்ப the chances of infections அதிகமாக இருக்குங்க. ஸ்டெப்லோகாக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக டேட்டூ பண்ணுறதுனால பரவுதுன்றாங்க. ஹெப் பி, ஹெப் சி அப்படின்றாங்க. ஈவன் HIV கூட பரவதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. pretty much இந்த நீடில் வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்கிறோம், ரீயூஸ் பண்ணுறோம் அப்படின்ற சிச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால் எங்கே போனாலும் சரி இந்த நீடில் விஷயத்தில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னொரு சஜஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஹெப் பிக்கு வந்து வேக்சின் போட்டுட்டு நீங்கள் டேட்டூ பண்ண போங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் செக் பண்ணுங்கள். அனதர் இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டேட்டூவில் யூஸ் பண்ணுற இங்க் வந்து மெட்டாலிக் அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாலிக் காம்பனண்ட் அதில் இருக்கும், ஒரு இன்கிரீடியண்ட்டாக. அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் இருக்கும். pretty much that's one of the main ingredient. நீங்கள் MRI ஸ்கேன் நீங்கள் போகிறப்போ அந்த MRI ஸ்கேன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது வந்து மேக்னெட்டிக் ரெசனன்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற அந்த அயன் ஆக்சைடை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஸ்கின்ல வந்து பயங்கரமாக பேர்னிங் ஃபீலிங் இருக்கும், ஒரு இரிட்டேஷன் இருக்கும். நீங்கள் டேட்டூ பண்ணிட்டு ஒரு 6 வாரத்துக்குள்ளார நீங்கள் வந்து MRI போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் MRI போகிறதுக்கு முன்னாடி அங்கே கேளுங்க, ஸோ எனக்கு நான் இப்போ தான் டேட்டூ பண்ணியிருக்கிறேன், வரலாமா வேணாமா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேட்டூனால சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. தெர் இஸ் நோ கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்றாங்க, பட் தெர் ஆர் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேட்டூ வந்து இங்கே நான் எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா வந்து தான் நான் டேட்டூ வந்து நான் ஒருத்தங்க பண்ணி நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் வந்து அந்த டேட்டூ வந்து ரொம்ப பிளரி ஆகிடும். ஸோ ரொம்ப வந்து ஸ்மச்ட் ஆகிடும், பிளரி ஆகிடும். ஸோ அது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இப்போ போட்ட டேட்டூ வந்து எப்போவுமே
எல்லாமே அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ஷார்ப்பான லைன்ஸ் எட்ஜஸ் எதுவுமே இருக்காது, அது மாதிரி பிளரி ஆகிடும், டசன்ட் லுக் குட். அண்ட் ஆல்சோ சில பேர் வந்து தே பிகம் அப்சஸ்ட். ஒரு ரீசன் வந்து பிகாஸ் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, டாட்டூ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து இமீடியட்டாக வந்து யூ வில் கெட் ரெஸ்பான்சஸ். உங்களை இது வரைக்கும் யாருமே கவனிக்காதவங்களாம் கூட வந்து உங்களுக்கு கவனிப்பாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுனால பீப்புள் டென் டு ஹேவ் மோர் டாட்டூஸ். ஸோ அது வந்து இட் பிகம்ஸ் லைக் அன் அடிக்ஷன். ஸோ நீங்கள் டாட்டூ மேலே டாட்டூவாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சில பேர் உடம்பு ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதர் தன் தட் வந்து நான் ஏன் பண்ணலை அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து சோஷியல் டேபு ஸ்டில் எக்ஸிஸ்ட். டாட்டூ பண்ணுனா பொண்ணாக இருந்தால் வந்து அந்த பொண்ணை தப்பாக நினைக்கிறதும் சரி, பையனாக இருந்தால் சரி அந்த பையன் வந்து கிரிமினலாக இருக்கிறதும் சரி, இது வந்து சோஷியல் டேபு அப்படின்றத விட ரியாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் நிறையா இருக்க ஏரியாவில் போனீங்கன்னா நிறைய டாட்டூஸ் நீங்கள் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ பிரிட்டி மச் அந்த கிரிமினல் ஈகோ சிஸ்டமில் வந்து டாட்டூஸ் வந்து நிறைய பேர் போடுவாங்க. நீங்கள் ஒரு ரெகுலரான ஒரு ஐடி வேலைக்கு போகிறீங்க, ஒரு டாக்டராக இருக்கிறீங்க, இன்ஜினியராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து டாட்டூ போட்டு போனீங்க அப்படின்னா வந்து உங்களையும் மக்கள் பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து சோஷியல் டேபுன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் அந்த ஈகோ சிஸ்டமில் இருக்கிறதுனால மக்கள் அங்கே பார்த்து பழக்கப்பட்டதுனால நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களை அந்த மாதிரி நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் திங். பியர்சிங் அண்ட் டாட்டூஸ் போத் ஆக்சுவலி த சேம் திங். ஸோ ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட அதே சோஷியல் டேபு அப்படின்றது தான். பட் அதர் தன் தட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படின்னா வந்து அங்கே ஒரு கிரிமினலை வந்து சஸ்பெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஐ விட்னஸ் கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன, அவங்கள்ட்ட வந்து விசிபிள் ஏதாவது மார்க்கிங்ஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. பிரிட்டி மச் ஏதோ ஒரு ஸ்காரோ டாட்டூவோ இருந்துச்சான்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பர்சனை நீங்கள் பார்க்குறப்ப வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு ஜென்ரல் ஹியூமன் பீயிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி, A4 ஷீட் மாதிரி. ஸோ எந்த ஹியூமன் பீயிங்கை பார்த்தாலும் நம்ம உடனே பெருசாக இம்ப்ரெஸ்லாம் ஆக மாட்டோம். அன்லெஸ் அங்கிள் லெட்ஸே அவங்க வந்து ரொம்ப பெருசாக குட் லுக்கிங்காக இருக்கிறாங்க, இல்லை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்க நம்மள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பார்த்த உடனே நம்மளை இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்மளோட ஐ புல்லிங்காக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற மார்க்கிங்ஸ். பிகாஸ் அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து ஏதோ ஒன்று எழுதுனா நம்ம கண்டிப்பாக வந்து எழுதாத ஷீட்டுக்கும் எழுதின ஷீட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஒப்பீனியன் சேஞ்சஸ். எழுதாத ஷீட்டில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஒப்பீனியன் இருக்காது அந்த ஒரு A4 ஷீட்டை பார்த்து. ஆனால் அந்த எழுதின ஷீட்டில் வந்து அதில் என்ன எழுதணுமோ அதை பொறுத்து வந்து அந்த A4 ஷீட்டுக்கே நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுப்போம். ஓ இது வந்து இந்த மாதிரியா, இது வந்து இந்த இவங்க எழுதுனதா அவங்க எழுதுனதா அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஸ்டோரிஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் மேலே வந்து ஒரு டாட்டூ போட்டுட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அ பர்சனல் அஃபேர். ஸோ அவங்கள பற்றி வந்து நம்ம இவங்க இப்படிப்பட்ட ஆளுங்களா, இவங்களுக்கு வந்து சாட்டன் வர்ஷிப் பண்ணுவாங்களா, அதை பண்ணுவாங்களா, இதை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கிரியேட் தோஸ் ஸ்டோரிஸ். ஸோ அதனால் டாட்டூஸ் வந்து நம்ம போடுறதுனால வந்து பீப்புள் கிவ் அன் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் டு அஸ். தட்ஸ் ஒன் திங். ஆனால் அந்த அட்டென்ஷன் கரெக்டாக நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் வந்து another thing. ஸோ ஏன்னா கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் அப்படின்னு வரப்போ வந்து டாட்டூ போட்டுட்டு போனீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டூ போட்டுட்டு ஒரு CEO இருந்தார். ஆக்சுவலி வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வேல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி எக்ஸ்போஸ்லாம் நான் நிறைய போவேன். ஸோ அதில் வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வேல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கப்பலில் நடக்கும், ஒரு யாட் மாதிரி இருக்கும், அதில் நடக்கும். ஸோ அதில் வந்து நிறைய CEOs, CFOs, இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம போயிட்டு அவங்கள்ட்டலாம் பேசலாம், பிஸ்னஸ் கார்டு கொடுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த டாட்டூ போட்டுட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா they would have been a CEOs world. பட் அவங்க கிட்டக்க வந்து அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் ஆல் தி கேஸ், எல்லாத்தையும் அப்படின்னு கிடையாது. ஜென்ரலாக they will have their networking அதெல்லாமே இருக்கும். பட் சம் கேசஸ் வந்து people tend to think that ஓகே இவங்க ஏதோ டாஜி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி people start creating that images. ஸோ நீங்கள் டாட்டூ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளியர் தாட் ப்ராசஸ் வச்சுக்கோங்க. நம்ம எதுக்கு பண்ணுறோம், இது தேவையா இல்லையா, அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி வந்து உங்களோட லவ்வரோட நேமோ இதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு டாட்டூ பண்ணாதீங்க. அவங்க ஞாபகார்த்தமாக ஏதோ ஒரு சிம்பிள் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க, ஒரு ஹார்ட்டின் சிம்பிளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பேர் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. பட் உலகம் வந்து இன்னையோட முடிய போகிறது இல்லை. ஸோ அது இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் உங்களுக்காக ஓடும். ஸோ அப்படி ஓடுறப்ப பீப்புள் வில் சேஞ்ச். ஜென்ரலாக வந்து ஐ சஜஸ்ட் தட் யாராவது ஒருத்தவங்களை லவ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு லவ் பண்ணுறதுக்காக உடனே போய் டாட்டூ எடுத்துக்காதீங்க. லெட் த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட். ஒரு 10 இயர்ஸ் இருக்கா, 10 இயர்ஸ் அனிவர்சரியாக நீங்கள் பண்ணுங்கள், ஒரு 20 இயர்ஸ் அனிவர்சரியாக பண்ணுங்கள். ஸோ தென் இட் இஸ் ஆக்சுவலி சம்திங் தட் விச் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்றது தான். டாட்டூ பண்ண வேணாமான்றது இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். பட் ஜென்ரலாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ விசிபிளாக வந்து நீங்கள் கையில் வந்து தெரியிற மாதிரி பண்ணணும், கழுத்தில் பண்ணணும், தலையில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். பிகாஸ் பீப்புள் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஒப்பீனியன்ஸ். உங்களை பற்றி ஒரு ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுவாங்க, ஒப்பீனியன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ அதனால் தட் ஸ்டோரிஸ் இஃப் இட் இஸ் குட் அப்படின்னா விச் இஸ் ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து எஸ்பெஷலி விமனுக்கு வந்து வென் தே கோ டு எனி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் ஒன்று போகிறப்ப அவங்க கட்டுற அதே சாரியோ அதே ட்ரெஸ்ஸோ இன்னொருத்தவங்க போட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் பிடிக்காது. ஸோ அதனால் டாட்டூஸ் வந்து உங்களோட ஸ்டென்சில் ஆர்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் யூனிக்காக நீங்களே கூட டிசைன் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒன்று ஆர்டிஸ்ட்டை விட்டு டிசைன் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து கஷ்டமாக எல்லாரும் பண்ணுற மாதிரியே வந்து கஷ்டமாக பண்ணாமல் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன் எடுத்து போட்டிங்க அப்படின்னா த சான்சஸ் ஆஃப் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒரு thousands ஆஃப் பீப்புள் அதே டாட்டூ வச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். உடம்புல இருக்கிற மார்க்கிங் வந்து யூனிக்காக இருக்கிறது பிரிட்டி மச் வந்து நிறைய பேர் டாட்டூக்கு வாங்கணுன்றதுக்கான ஒரு இது என்ன, நான் யூனிக்காக இருக்கணும், நான் வந்து மற்றவங்க மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இன்டென்ஷனால
நல்லா வாங்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஏதோ ஒரு ஸ்டென்சில் எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் மாதிரி தான் இருப்பீங்க. நிறைய பீப்புள் வந்து ரெக்ரெட் தட் ஃபீலிங். ஸோ ஜெனரிக்கான ஒரு டாட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணதுக்கான இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயத்துக்குலாம். ஸோ அதனால் திங்க் அபவுட் டாட்டோ பண்ணுறீங்களா இல்லையா, நீங்கள் பண்ணவங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன் சொல்லுங்கள். பண்ணதுனால ராகுல் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் பண்ணவங்க அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much for all the love and support. Expertise அகாடமியோட ஒரு இனிஷியேட்டிவ்ல நிறைய கோர்சஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ நான் உட்காந்து 3ds மேக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த கோர்ஸ் வெகு விரைவில் வரும். அதுக்கப்புறம் சிவில் 3D, மேப் 3D, ஆட்டோகேட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கோர்சஸ் நிறைய பண்ணுறோம், டேட்டா கவர்னன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி என்னோட செட் ஆஃப் கோர்சஸே வந்து நிறைய பண்ண போகிறேன். ஸோ இந்த இயர்க்குள்ளார கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிச்சாகணும். ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். சியர்ஸ், தேங்க்ஸ்.